கன்னி லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறந்திருக்கிறீங்க. கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு உடல் ஆரோக்கியம் எப்பொழுது மேம்படும்? முதல்ல உடல் ஆரோக்கியத்தை சரியில்லாம பண்ணக்கூடிய கிரகம், நிரந்தரமா சரியில்லாம பண்ணக்கூடிய நான்காம் அதிபதியான குரு தான். குரு தான் ஒரு ஜாதகம் கன்னி லக்னத்துல பிறந்து நிரந்தரமா ஒரு ரோகம் இருக்குன்னா அது காரணம் குரு தான். அதுபோல தற்சமய ரோகம் வந்து போகக்கூடிய நோயை குறிக்கக்கூடிய ஒரு சனி பகவானும் 6ஆம் அணையும். அப்ப சனி குரு இந்த 2 கிரகமும் இந்த 4-6 இடம் இல்லாம கன்னி லக்னக்காரர் ஒருத்தர் சௌகரியம் இல்லாம போறது இல்லை. உடம்புல ஒரு பிரச்சனை இந்த 2 கிரகமும் இந்த 2 ஆதிபத்தியம் தான் ஏற்படுத்த போது இது உறுதி. அப்ப இந்த 2 கிரகமும் 2 ஆதிபத்தியமும் ஏற்படுத்திச்சு நடக்குது, தசாபுத்தி நடக்குது. அதனால உடம்புல ஒரு பிரச்சனையோட ஜாதகம் இருக்கு. எப்ப நிவர்த்தி கிடைக்கும்? எப்பொழுது நிவர்த்தி அடையும்? 6ஆம் அதிபதி சனியாவே வந்துடுறாரு. அதுபோல புதன் சுக்கிர தொடர்புகள், இங்கேயும் புதனை எடுத்துக்கணும். லக்னாதிபதினா ஜீவனாதிபதியாக வருகிறார். 2ஆம் அதிபதியோட இந்த புதன் சுக்கிர தொடர்புகள்ல எங்க தசாபுத்தி நடந்தாலும் வலுத்த நிலையில புதன் சுக்கிரன் வலுத்து தசாபுத்திகள் நடந்தால் கண்டிப்பா உடம்பு நோய் நிவர்த்தி உண்டு. புதனோ சுக்கிரனோ தொடர்பு கொண்ட தசாபுத்தி அடுத்து வரப்போகுது. உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ ஒரு ஜாதகத்துல சனி புத்தி எடுத்துக்கலாம். சனி புத்தி நடக்குதுன்னா அடுத்து புதன் புத்தி வருது, புதன் வலுத்து இருக்கிறாருன்னா கண்டிப்பா நோய் நிவர்த்தி உண்டு. இல்ல குரு புத்தியே நடக்குது, அடுத்து சனி புத்தி வரப்போகுது. ஆனா சனியோட புதன் வலுக்கிறார், சனியோட புதன் இணைந்து புதனுக்கு ஸ்தான பலனா நோய் நிவர்த்தி உண்டு. அப்ப புதன் சுக்கிரன் தொடர்பு கொண்ட தசாபுத்தியில் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நிலை. ஒருவேளை 4ஆம்